எப்பயுமே வந்து அவங்கள பத்தி அதிகமா யோசிக்க மாட்டாங்க, மத்தவங்கள வந்து அதிகமா கேர் எடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து எனக்கு இரிட்டேட்டா இருக்கும். பட் ஒரு சில டைம்ல தனியா இருந்து யோசிக்க சொல்லதான் தெரியும் நமக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கிறது. அந்த கேரிங்கான விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? நமக்கு எப்பயுமே நம்ம லான்லியா இருந்தா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம் மாதிரி தெரியும். நமக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் வசோட நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அவங்க கிட்ட நம்ம மனசு வச்சு ஷேர் பண்ண முடியும். ஆனா அது உண்மையா இருக்கணும். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டதான் நம்மளால ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியும். மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்குங்க? மறக்க முடியாத இன்சிடென்ட், ஒரு தடவை எனக்கு காலேஜ் படிக்க சொல்ல ரொம்ப உடம்பு முடியல. அப்ப என் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இல்லை. அப்ப என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து, நான் வந்து ரொம்ப லாங்ல இருந்து வருவேன். அப்ப 2 hours டிராவல் ஆகும். என் கூட வந்து அப்ப தனியா இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, பட் ஐடியா இல்லைனாலும் என் கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து வீட்டுல கால் பண்ண வச்சு அவங்க வர வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா அவங்க வேலைகளை பார்க்க போனாங்க. அது வரைக்கும் என் கூடவே இருந்தாங்க, இருந்து கேர் பண்ணாங்க. ஒரு பையன் பொண்ணுன்ற டிஃபரன்ஷியேட் இல்லாம நமக்காக கேர் எடுத்து நம்ம கூட ஒரு இன்சிடென்ட், அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். ஹார்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்குங்களா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சு, இவ இப்படி பண்ணிட்டாலே அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? இருக்கு. அதுவும் வந்து நிறைய காலேஜ் டைம்ல இருந்துருக்கு. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுல ஈகோ அதிகமா இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதோடய போட்டி தான் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு, ஈகோவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி அதனால வந்து ஒரு பெரிய சண்டைகள் நடந்திருக்கு. ஒரு 2 months கிட்ட நான் பேசாம இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆமா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் அவங்க தான் வந்து கண்டினியூவா கூட டிராவல் பண்றாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க. அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் நினைக்கிறேன். ஆனா நம்ம கிட்டவே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். என்னுடைய லைஃப்ல பெஸ்டானது காலேஜ் ஃப்ரெண்ட்.